பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ.
ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரி ஒன். வெல்கம் டு சைபர்ஸெலி. இன்னைக்கு ஆக்சுவலி டே 2 ஆஃப் த செஷன். சைபர்ஸெலி வந்து ஒரு 5-day ஃப்ரீ வெபினார் ஈவெண்ட் கவரிங் மேஜர் சைபர் செக்யூரிட்டி டாபிக்ஸ். முக்கியமாக இந்த சைபர்ஸெலி ஈவெண்ட் வந்து நாங்கள் எதுக்கு இனிஷியேட் பண்ணோம்னா, சைபர் செக்யூரிட்டி பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். பட் எவ்ரி ஒன் கான்ட் பே ஃபார் தட். ஸோ சைபர் செக்யூரிட்டி பற்றி ஒரு பேசிக் அவேர்னஸ் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக கேப்ரிஷோ செக்யூரிட்டிஸ் இனிஷியேட் பண்ண ஒரு 5-day வெபினார் ஈவெண்ட் தான். எல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலி டே 2. நேற்று வந்து வெபினார் நல்லாவே போச்சு. கார்த்திகேயன் கே வந்து கிக் ஸ்டார்ட் டு சைபர் செக்யூரிட்டி பற்றி பேசியிருந்தாரு. என்கிட்டயுமே இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். ஸோ இன்னைக்கு வந்து கார்த்திகேயன் சி வெப் ஆப் ஹேக்கிங் அண்ட் பக் பவுண்டி பற்றி பேச போறாரு. ஸோ லெட் மீ ஹேண்ட் ஓவர் த செஷன் டு கார்த்திகேயன் சி. Hi guys. Good evening all. Hi bro. Can you see my screen? My screen visible இருக்கா? Yes bro. Yeah, okay. Okay, web authentication and bug bounty. இந்த டாபிக் தான் நான் இன்னைக்கு கவர் பண்ண போறேன். காமனா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வெப் அப்ளிகேஷன் ஹேக்கிங், பக் பவுண்டி. ஃபர்ஸ்ட் பக் பவுண்டினா நான் சிம்பிளா சொல்லிடுறேன். லைக் ஒரு அப்ளிகேஷன்லயோ இல்ல ஒரு வெப்சைட்லயோ ஒரு செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி நம்ம ஃபைண்ட் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்றது மூலமா அவங்களுக்கு இன் ரிட்டர்ன் அவங்க நமக்கு சம் கைண்ட் ஆஃப் அக்னாலஜ்மெண்ட்ஸ் மேக் பண்ணுவாங்க. லைக் ஸ்வாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு டிஷர்ட்டோ இல்ல ஒரு சம் ப்ராடக்ட்ஸோ நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா தே மே கிவ் சம் மானிட்டரி ரிவார்ட்ஸ், லைக் மணி வந்து நமக்கு ரிவார்டா தருவாங்க இன் டாலர்ஸ் ஆர் இந்தியன் ருபீஸ் ஆர் கிஃப்ட் கார்ட்ஸ் இந்த மாதிரி நமக்கு தருவாங்க. ஆர் எல்ஸ் தே மே ப்ரொவைட் சம் ஹால் ஆஃப் ஃபேம் ஆர் லெட்டர் ஆஃப் அப்ரிசியேஷன். ஹால் ஆஃப் ஃபேம்ன்றது ஒன்றும் இல்லை, அவங்க சைட்ல நம்ம நேமை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் கலெக்டிவா நம்ம பக் பவுண்டின்னு சொல்லுவோம். நம்ம வந்து வெப் அப்ளிகேஷன் ஹேக், இந்த பக் பவுண்டி நம்ம வெப் அப்ளிகேஷன் ஹேக்கிங்ல பார்ப்போம். லைக் இப்போ வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன்ல நம்ம செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி ஃபைண்ட் பண்ண போறோம்னா அதுதான் வந்து வெப் ஆப் ஹேக்கிங் வந்து பக் பவுண்டில நம்ம பண்றது. அது வந்து ஒரு பார்ட். லைக் இப்போ வந்து காமனா இப்போ ஒரு சைட் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் ஹேக் பண்றதுக்கு. சிலர் என்ன பண்ணுவோம்னா லைக் டோட்டலா ஒரு மொத்தமான அந்த வெப் அப்ளிகேஷனையே வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. சிலர் வந்து ஒரு சர்டைன் பர்டிகுலர் ரீஜியன் மட்டும் டெஸ்ட் பண்ணுவாங்க. சிலர் வந்து ஃபோக்கஸ் மோர் ஆன் லாகின், சைன் அப் இந்த மாதிரி ரீஜன்ஸ்ல வந்து பக்ஸ் வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்து ஃபைல் அப்லோட்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லைக் அதுல வந்து ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் லெவரேஜ் பண்ண முடியுமா, இல்ல வேற ஏதாவது பக்ஸ் கிடைக்குமா. ஸோ ஒரு பர்டிகுலர் திங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இன்னைக்கு அதே மாதிரி வெப் ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் இது ரிலேட்டடான பக்ஸ் வந்து எப்படி நடக்குது, ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன்னா என்ன, ஆத்தரைசேஷன்னா என்ன, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ஒரு 2 மேஜரான ஆத்தரைசேஷன் டெக்னிக்கை இன்டெப்தா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுல என்னென்ன காமனான பக்ஸ் இருக்கு, அதெல்லாம் எதனால உருவாகுது, இந்த மாதிரி திங்ஸை பத்தி நம்ம இன்னைக்கு டெப்தா பார்க்க போறோம். இது ரொம்ப பேசிக் திங் தான். நான் வந்து பக்ஸை வந்து மோர் ஃபோக்கஸ் பண்ணி நான் இன்னைக்கு போல ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக முதல்ல எப்படி வந்து ஆத்தென்டிகேஷன் நடக்குதுன்றத வந்து இன்னைக்கு நம்ம கிளியரா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு குட்டி இன்ட்ரோ நான் சொல்லிடுறேன். மை நேம் இஸ் கார்த்திகேயன். ஐ எம் an ethical hacker, cyber crime investigator and a cyber security and security researcher. I am currently pursuing my undergraduate degree in BSc Computer Science in specialization with cybersecurity. And I have experience in cybersecurity for more than 2 years. என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா I got Hall of Fame in Drexel University in recent, இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி நான் எடுத்தேன். And then I reported critical remote code execution bug to Indian government. அது மட்டும் இல்லாம I found more critical bugs to Indian government like SQL injection, இந்த மாதிரி bugs நான் ஃபைண்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன். And I reported security vulnerabilities in more than 15 plus companies. I worked in few research R&D projects for helping law enforcement department like crime investigation நம்ம வந்து பண்றோம் இல்லையா. ஸோ அதை எஃபிஷியண்டா கிராக் பண்றதுக்காக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து நாங்கள் R&D ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லாகவும் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்கோம். லைக் அவங்க இப்போ ஒர்க்கிங்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு.
And I trained more than 3,000 plus students through workshop and other training programs in various colleges, like awareness program and workshops இந்த மாதிரி நிறைய கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ and then agenda in today's இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, as I told you before, authenticationனா என்ன, authenticationல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, and authorizationனா என்ன, authorizationல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, and JSON web token JWT-னா என்ன, and OAuth open authorizationனா என்ன. ஸோ இதை பத்திலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறது, வாட் இஸ் ஆத்தென்டிகேஷன். ஆத்தென்டிகேஷன்னா என்ன, நீங்க என்ன ஆத்தென்டிகேஷனை கன்சிடர் பண்றீங்க? In chat box please. ப்ரோ, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு டிஃபைன் பண்றது கரெக்டா? ஓகே, வெரி குட். நிறைய பேர் வந்து லாகின் கிரெடென்ஷியல்ஸ், 2-step வெரிஃபிகேஷன், கூகுள் OAuth, 2-step வெரிஃபிகேஷன், கூகுள் பெர்மிஷன் ப்ரோ. லைக் வெரி குட் ப்ரோ, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ரிப்ளையிங். என்ன ஆத்தென்டிகேஷன் நான் சிம்பிளா சொல்றேன். ஆத்தென்டிகேஷன் ஒரு சைட்ல நம்ம எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா, ஒன்லி ட்ரஸ்டட் பீப்புள் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் நம்ம வந்து ஆத்தென்டிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். டெஃபினிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஆத்தென்டிகேஷன் ரெஃபர்ஸ் டு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு யூசரோட ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்றது ஆத்தென்டிகேஷனோட வேலை. எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு சைட், நான் இன்னும் கேப்ரிஷ் செக்யூரிட்டிஸ் எங்க ஒரு சைட் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து அதுக்கு லாகின் சைன் அப்னு வச்சிருக்கோம். சைன் அப்ன்றது வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி எங்க கம்பெனில நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு, ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் அவர் சைட், லைக் யூசர் நேம், பாஸ்வேர்ட், அந்த மாதிரி ஆக்சஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இருக்கு. வித் ஹெல்ப் ஆஃப் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் அவர் சைட் எனி டைம் யூ வாண்ட், பிகாஸ் யூ ஆர் அ ட்ரஸ்டட் பர்சன். உங்களை தவிர அது ஒரு இந்த எங்க சைட்ல ரெஜிஸ்டரே பண்ணாத ஒருத்தரால எங்க சைட் ஆக்சஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஃபார் திஸ் ரீசன் ஒன்லி ட்ரஸ்டட் பீப்புள் மட்டும் ஆக்சஸ் பண்றதுக்காக, உங்கள் ஐடென்டிட்டியை நாங்கள் வெரிஃபை பண்ணி ஆக்சஸ் பண்றதுக்காக கொடுக்குற ஒரு கான்செப்ட் தான் ஆத்தென்டிகேஷன். இந்த ஆத்தென்டிகேஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய கான்செப்ட் இருக்கு, விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். லைக் ஃபர்ஸ்ட் திங், as I told you, purpose of authentication ஒரு ட்ரஸ்டடான யூசர் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணுன்றதுக்காக நம்ம கொடுக்கிறது. அண்ட் ஆத்தென்டிகேஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாஸ்வேர்ட் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன், லைக் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம வச்சு ஒரு ட்ரஸ்டடான பர்சன் மட்டும் ஆக்சஸ் பண்றதுக்காக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற செக்யூரிட்டி கான்செப்ட் தான் பாஸ்வேர்ட் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன், விச் இஸ் காமன் இன் எவ்ரி சைட். நம்ம பார்க்குற எல்லா சைட்லயுமே மோஸ்ட்லி இம்ப்ளிமெண்ட் பண்ற கான்செப்ட் என்னன்னா பாஸ்வேர்ட் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் மட்டும்தான். இப்போ செகண்ட் திங், பாஸ்வேர்ட் லெஸ் ஆத்தென்டிகேஷன். இந்த பாஸ்வேர்ட்லெஸ் ஆத்தென்டிகேஷன் வந்து இட் கேன் பி இன் யுவர் மொபைல் ஃபோன். நம்ம வந்து ஒரு பயோமெட்ரிக்ஸ், நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம், ஆர் நம்ம ஐரிஸ் ஸ்கேன் பண்றது, அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பாஸ்வேர்ட் லெஸ் ஆத்தென்டிகேஷன். நம்ம ஃபேஸ் ரெகக்னைசேஷன், இதெல்லாம் வந்து பாஸ்வேர்ட் லெஸ் ஆத்தென்டிகேஷன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், உங்க மொபைல் ஃபோன்ல நீங்க ஸ்கிரீன் லாக் இருக்கு, அதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்குல்ல. ஸோ ஒரு ஆப்ஷன் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம் தான் அது. ஒன்லி ட்ரஸ்டட் பீப்புள் கேன் ஆக்சஸ் யுவர் மொபைல் ஃபோன். தட் கான்செப்ட் இஸ் கம்ஸ் அண்டர் பாஸ்வேர்ட் லெஸ் ஆத்தென்டிகேஷன். 2FA ஆர் MFA. லைக் இது எப்படின்னா, காம்பினேஷன் ஆஃப் 2 ஆத்தென்டிகேஷன் டெக்னிக். லைக் இப்போ வந்து பாஸ்வேர்ட் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன் இருக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். அண்ட் அனதர் ஃபேக்டர் இஸ் ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணி அதை வேலிடேட் பண்ணி நீங்க ட்ரஸ்டடான பர்சன் தான், நீங்க இந்த சைட் ஆக்சஸ் பண்ணலாம், நம்ம வந்து ஆத்தென்டிகேட் பண்றது தான் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனோட வேலை. லைக் இன்னொரு ஸ்டெப் நம்ம ஆட் ஆன் பண்றோம், தட்ஸ் இட். அண்ட் சிங்கிள் சைன் ஆன், இது எப்படின்னா, இப்போ எங்க கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் எங்க கிட்ட வந்து ஒரு 3 செக்டர் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கேப்ரிஷ் செக்யூரிட்டிஸ், விச் அவர் கம்பெனி சைட். அண்ட் எங்களுக்கு இன்னொன்று ஒரு பிரான்ச் இருக்கு, சைபர் ஜீலின்னு ஒன்று. நாங்கள் இப்போ கண்டக்ட் பண்ணுற ஈவெண்ட்லேயே இன்னொன்று ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கோம். அண்ட் சைபர் வாரியர்னு ஒன்று வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எங்ககிட்ட 3 கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு. ஆனால் எங்களோட பிரைமரி அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்ரிஷ் செக்யூரிட்டிஸ் இருக்கிற அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த கேப்ரிஷ் செக்யூரிட்டிஸ் அப்ளிகேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ண யூசர், அவங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த within the help of that user name and password they can able to access other 2 application of ours. இப்போ சைபர் ஜீலியும் சரி, சைபர் வாரியரும் சரி, அவங்க ரெஜிஸ்டரே பண்ண வேணாம், என்னுடைய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கிரெடென்ஷியல்ஸ் வச்சு they can able to access our application. That is the concept of single sign on. ஒரே ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு நம்மளோட அதர் சோர்சஸையும் ஆக்சஸ் பண்றது தான் SSO சொல்லுவாங்க, சிங்கிள் சைன் ஆன். அண்ட் சோஷியல் ஆத்தென்டிகேஷன், இது நீங்க ஃபெமிலியரா நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. லைக் ஒரு ஃபேஸ்புக் ஆர் இப்போ வந்து வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்க ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றீங்க, ஒரு வெப் அப்ளிகேஷன். அதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களுக்கு கேட்கும் சைன் அப் வித் ஃபேஸ்புக், சைன் அப் வித் கூகுள், சைன் அப் வித் இன்ஸ்டாகிராம்ன்ற மாதிரி. எப்படி அது எதுக்காகனா, லைக் நீங்க வந்து அந்த வெப் அப்ளிகேஷன்லயே ஒரு கிரெடென்ஷியல்ஸ் கிரியேட் பண்ணாம
நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் லைக் அந்த சைன் அப் வித் ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் ரீடைரக்ட் ஆகிட்டு அந்த இடத்துல உங்களோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபேஸ்புக் அக்கௌண்டோட கிரெடென்ஷியல்ஸ் நீங்க யூஸ் பண்றது மூலமா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் சோஷியல் ஆத்தென்டிகேஷன், தட் இஸ் சோஷியல் ஆத்தென்டிகேஷன். லைக் நீங்க புதுசா ஒரு சிம்பிளா சொல்லணும்னா புதுசா ஒரு கிரெடென்ஷியல்ஸ் நீங்க கிரியேட் பண்ணாம ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற சோஷியல் அக்கௌண்ட்ஸோட கிரெடென்ஷியல்ஸ் இந்த எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷனோட நீங்க மர்ஜ் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். தட்ஸ் இட். தட் இஸ் சோஷியல் ஆத்தென்டிகேஷன். இப்போ இந்த பாப்புலர் ஆத்தென்டிகேஷன் டெக்னிக்ஸ் வந்து எல்லா டைமும் அந்த வெப் அப்ளிகேஷன்ல மட்டும்தான் இருக்கும்னு கிடையாது. எல்லா டைப் ஆஃப் சோர்ஸ்லயும் இருக்கு. லைக் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்லயும் வரும், பிசிக்கல் செக்யூரிட்டிலயும் நமக்கு வரும். ஆத்தென்டிகேஷன்ன்றது என்னன்னா லைக் ஒரு ட்ரஸ்டடான பர்சன் மட்டும் ஆக்சஸ் பண்றது, யூஸ் டு வெரிஃபை. நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டு ஒரு ட்ரஸ்டடான யூசர் மட்டும் ஆக்சஸ் பண்றதுக்காக கொடுக்குற ஒரு டெக்னிக் தான் ஆத்தென்டிகேஷன். வெரி சிம்பிள். அண்ட் ஆத்தரைசேஷன். ஆத்தரைசேஷன் இஸ் சிமிலர் டு ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. பட் ஆனா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இது ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன்ன்றது வந்து ஒரு செயின் ஆஃப் ப்ராசஸ் தான். ஒன்ஸ் யூசர் ஆத்தென்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து எந்த டைப் ஆஃப் ரிசோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணணும் வந்து நம்ம ஒன்று பாயிண்ட் பண்ணுவோம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் ஹேவிங் அப்ளிகேஷன், அதுல வந்து ஒரு 3 டைப் ஆஃப் யூசர் வந்து இருக்காங்க. ஆனா உங்களுக்கு இருக்கிற லாகின் பண்ற ஒரு போர்ட்டல் வந்து ஒரே போர்ட்டல் தான். 3 டைப்ஸ் ஆஃப் யூசர்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் அட்மின், செகண்ட் வந்து எடிட்டர், தேர்ட் ஒன் வந்து வியூவர். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க நம்ம வந்து அசியூம் பண்ணிப்போம். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா லைக் தே கேன் ஏபிள் டு டேக் கண்ட்ரோல் என்டையர் அப்ளிகேஷன் ஆஃப் அஸ். நம்ம அப்ளிகேஷனோட ஃபுல் ஆக்சஸ் அவங்க கிட்ட இருக்கு. லைக் இப்போ எப்படி சொல்லணும்னா டேட்டா பேஸ் ஆக்சஸ் இருக்கு, அண்ட் அதர் லைக் நம்மளோட சர்வரோட ஆக்சஸ் இருக்கு. இந்த மாதிரி எல்லா ஆக்சஸும் அவங்க கிட்ட இருக்கு. அந்த எடிட்டர் நான் சொன்னேன்ல, இந்த அப்ளிகேஷன் இந்த வெப் அப்ளிகேஷன்ல பிளாக்னு ஒரு ஃபீச்சர் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு பிளாக் அப்லோட் லைக் வந்து புதுசா வந்து எடிட் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும், போஸ்ட் போட முடியும். இந்த மாதிரி ப்ரிவிலேஜ் மட்டும்தான் எடிட்டருக்கு இருக்கு. பட் இந்த வியூவர்ன்றவரால எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம சைட்ல போட்ட பிளாகோட கண்டென்ட்டை மட்டும் தான் ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் இருக்காங்க, பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒன்ஸ் இந்த இவங்க எல்லாருமே ட்ரஸ்டடான பீப்புள் தான் நம்ம அப்ளிகேஷனுக்கு. நம்ம வந்து இவங்க கிரெடென்ஷியல்ஸ் ஆத்தென்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இவங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ப்ரிவிலேஜ் இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு தென் ஒன்லி வி கேன் ஏபிள் டு அவங்களுக்கான ஆக்சஸ் என்ன இருக்குன்றத அசைன் பண்ணி அதுக்கான ரிசோர்ஸ் மட்டும் அலோகேட் பண்ணணும். தட் இஸ் த ரோல் ஆஃப் ஆத்தரைசேஷன். இதுதான் ஆத்தரைசேஷன் கான்செப்ட். பாப்புலர் ஆத்தரைசேஷன் டெக்னிக். There are several authorization techniques are available. First thing is role based access control. இப்போ நான் சொன்னேன்ல ஒரு எக்ஸாம்பிள் லைக் அட்மின் ஒருத்தவங்க இருக்காங்க, எடிட்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, வியூவர் இருக்காங்க. இவங்களுக்கு தனியா அவங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ஆக்சஸ் இருக்குன்றத ப்ரிவிலேஜ் கரெக்டாக அசைன் பண்ணுறது தான் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோலோட ரோல். ஸோ ஜேசான் வெப் டோக்கன், JWT ஆத்தரைசேஷன் பற்றி நம்ம இன்டெப்த்தாக நான் அப்புறம் சொல்கிறேன். ஜேசான் வெப் டோக்கன்றது மட்டும் ஒரு காமனாக நம்ம பார்த்தீங்கன்னா ஜேசான்றது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லுவாங்க. இது எப்படின்னா வித்தின் கர்லி பிரேஸ்க்குள்ள நம்மளால வந்து ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு சர்டன் ஃபார்மட் தான் ஜேசான். வெப் டோக்கன்றது வந்து அந்த ஜேசான் ஃபைல் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அது என்னன்றதை நம்ம இன்டெப்த்தாக நான் அப்புறம் சொல்கிறேன். அண்ட் ஓப்பன் ஐடி ஆத்தரைசேஷன். இப்போ ஓப்பன் ஐடின்றது எப்படின்னா லைக் இப்போ நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு தானே காமனாக இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து there is another one thing which is ஒரு யூசர் நேம் யூசர் பாஸ்வேர்டு வச்சு நம்ம கிரியேட் பண்ணும்போது சில பேருக்கு யூசர் ஐடி கிளைண்ட் ஐடின்ற மாதிரி ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த வித்தின் த ஹெல்ப் ஆஃப் கிளைண்ட் ஐடி we can able to access other application. ஒரு கிளைண்ட் ஐடி போட்டு நம்மளால வேற ஒரு அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சூப்பர் செல்னு ஒரு ஐடி இருக்கு. சூப்பர் செல் ஐடி யூஸ் பண்ணி நம்மளால கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்ல வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது இல்லையா? அந்த ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து we can able to access our game, right? Supercell game. This is the concept of open ID authorization. ஒரு ஐடி வந்து ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஐடியை வந்து வேலிடேட் பண்ணிட்டு ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணிட்டு then within the help of token they with the two application can able to communicate with each other so that they can able to authorizing the user then allowing to take over the resources from it. And open authorization 2.0. இதுதான் 2.0ன்றது வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஓப்பன் ஆத்தரைசேஷன். ஓப்பன் ஆத்தரைசேஷனோட கான்செப்ட் என்னன்னா லைக் சோஷியல் ஆத்தென்டிகேஷன் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அதோட சிமிலர் லைக் அதோட செயின்ட் வெர்ஷன் தான் ஓப்பன் ஆத்தரைசேஷன். ஒன்ஸ் சோஷியல் ஆத்தென்டிகேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தென் அதுக்கு பேக் எண்ட்ல நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த ஆத்தரைசேஷன் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா.
ஸோ அதை பற்றி அதில் வர கான்செப்ட் தான் ஓப்பன் ஆத்தரைசேஷன். அதை பற்றி இன்டெப்த்தாக நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜேசான் வெப் டோக்கனை வந்து நம்ம இன்டெப்த்தாக டிகோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு JWT, ஜேசான் வெப் டோக்கன்னா என்ன? எனிவன் ஹேவ் எனி ஐடியா? ஹலோ கைஸ், சாட் பாக்ஸில் போடுங்க ஜேசான் வெப் டோக்கன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஹண்ட் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா? யூ ஹாவ் எனி ஐடியா? யாராச்சும் JWT அவங்க சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? நோ ப்ரோ. ஓகே ஃபைன். ஓகே ஐ வில் எக்ஸ்பிளைன். காமனாக ஃபார் எக்ஸாம்பிள் JWT பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் இந்த EYJHBன்னு இருக்கு இல்லையா, இதுல இருந்து இந்த E80 இந்த மாதிரி தான் ஒரு ரஃப் டிராஃப்ட் நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் JWT காமனா இருக்கும். இதுக்கு வந்து 3 டைப் ஆஃப் 3 ஸ்பிளிட் ஆகும். லைக் டாட் வச்சு 1 2 2 டாட்டால 3 ஸ்பிளிட் ஆகும். இந்த ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, இதை வந்து ஹெட்டர்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ கலர் இருக்கிறது வந்து பேலோடுன்னு சொல்லுவாங்க. அண்ட் தேர்ட்ல இருக்கிற ஆரஞ்சு கலர் வந்து சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க. இது 3 தான் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்காது, சிங்கிள் கலர்ல தான் இருக்கும். நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்காக நான் இப்படி கொடுத்துருக்கேன். இந்த ஒவ்வொரு ஈச் பார்ட்டும் வந்து ஒரு ஜேசானோட ஆப்ஜெக்ட் தான் base64 என்கோட் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணிக்கும். அது எப்படி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஹெட்டர்ல என்னென்ன கண்டெயின் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜென்ரேட் பண்ற டோக்கன் என்ன டைப்ல இருக்குன்றத டிக்ளேர் பண்ணும். அந்த ஜேசன்ல வந்து JWT ஜென்ரேட் பண்றதுனால இங்க JWT நம்ம மென்ஷன் பண்றோம். அண்ட் எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம சிக்னேச்சரை வந்து கிரியேட் பண்றோன்றத இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிடணும். இதுதான் ஹெட்டர்ல கண்டெயின் ஆயிருக்கும். இதுதான் ஜேசன் டைப். இந்த ஜேசன் டைப் இப்படிதான் இருக்கும். இதை நம்ம base64 என்கோட் பண்ணும்போது நமக்கு இந்த ரெட் கலர்ல என்ன இருக்கோ அந்த மாதிரி வந்துடும். நம்மளால இது வந்து ஈஸியா டிகோடும் பண்ணிக்க முடியும், பிகாஸ் base64 இருக்கிறதுனால. அண்ட் பேலோட்ல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சில டைம் வந்து சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸும் கண்டெயின் ஆயிருக்கும். லைக் நான் அதை என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் யூசர் ஐடின்றது வந்து ஒரு பர்டிகுலர் யூனிக் ஐடென்டிஃபையர் ஆஃப் த யூசர். அந்த யூசரை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு யூனிக் ஐடென்டிட்டி இருக்கும். தட் இஸ் யூசர் ஐடி. அண்ட் ரோல், என்ன ரோல் வந்து அந்த அந்த யூசருக்கு வந்து அசைன் ஆயிருக்குன்றதை மென்ஷன் ஆயிருக்கலாம். ஆர் சம் அதர் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் இமெயில் ஐடி ஆர் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டெயின் ஆயிருக்கலாம் இந்த பேலோட்ல. அண்ட் IATன்னு இருக்குல்ல, இது என்ன இஷ்யூட் அட் டைம் ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க. எந்த டைம் ஸ்டாம்ப் எந்த டைம்ல இந்த டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆயிருக்குன்றத இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல இருக்கும். அண்ட் எக்ஸ்பைரி, எந்த டைம்ல வந்து இந்த டோக்கன் எக்ஸ்பைரி ஆக போறதுன்றதும் இந்த டீடைல்ஸ்ல இருக்கும். லைக் இந்த டோக்கன் எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் இந்த என்டையர் JWT டோக்கனுமே வந்து இன்வாலிட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் யூசர் ஐடி. இப்போ இந்த திங்ஸ் வந்து நீங்க புரிஞ்சிச்சுல உங்களுக்கு ஜேசன் இந்த பேலோட்ல என்ன இருக்கும்ட்டு. ஒன்ஸ் இந்த பேலோட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனும் base64 என்கோட் ஆயிரும். தட் இஸ் அதுதான் வந்து இங்க இருக்கிற பேலோட் இன்ஃபர்மேஷன். லைக் இவ்வளவு பெருசா இருக்கு இல்லையா, தட் இஸ் பேலோட் base64 என்கோட் ஆன ஜேசன் டைப். அண்ட் நெக்ஸ்ட் சிக்னேச்சர் சொல்லுவோம். இந்த நெக்ஸ்ட் சிக்னேச்சர்ன்றது வந்து எப்படின்னா, இந்த காம்பினேஷன் ஆஃப் ஹெட்டர் பிளஸ் பேலோட். இந்த ஹெட்டரையும் பேலோடையும் கம்பைன் பண்ணிட்டு தென் ஒரு சீக்ரெட் கே யூஸ் பண்ணி நம்ம ஒரு அல்காரிதம் மென்ஷன் பண்ணிருப்போம். லைக் நம்ம ஹெட்டர்ல ஒரு அல்காரிதம் மென்ஷன் பண்ணோம் இல்லையா, வித் த ஹெல்ப் ஆஃப் தட் அல்காரிதம் they can able to hashing இந்த சீக்ரெட் கீ யூஸ் பண்ணி ஹேஷ் பண்ணிடுவாங்க. அதுதான் நமக்கு சிக்னேச்சரா ஆட் ஆகும். ஸோ ரிமெம்பர், திஸ் இஸ் வெரி பேசிக் எக்ஸாம்பிள். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பேலோட்லயே உங்களுக்கு வந்து base64 இருக்கிறதுனால எல்லாரும் டீகோட் பண்ணி ரீட் பண்ணிடுவாங்கன்ட்டு சில டைம் அதை என்கிரிப்ட் பண்ணிட்டு base64 ஆட் பண்ணுவாங்க, இல்ல base64 ஆட் பண்ணிட்டு அதை என்கிரிப்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி திங்ஸ்லாம் நடக்கும். அது அந்த கம்பெனி வந்து எப்படி அந்த JWT டோக்கனை வந்து ஹேண்டில் பண்றாங்க, அந்த அல்காரிதம் எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்ற பொறுத்து தான் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ ஜேசான் வெப் டோக்கன் வந்து காமனா வந்து ஒரு Node.js அப்ளிகேஷன்லயும் இருக்கலாம், இல்ல ஒரு PHP அப்ளிகேஷன்லயும் இருக்கலாம். எதுல வேணாலும் நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பட் இந்த ஜேசான் வெப் டோக்கன் இந்த யூஸ் பண்றதுனால காமனான பக்ஸ் நம்ம என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். லைக் இப்போ உங்களுக்கு JWT வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல இருக்கிற காமனான பக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, லைக் இன்செக்யூர் டோக்கன் ஸ்டோரேஜ். ஃபர்ஸ்ட் வந்து டோக்கன் வந்து நம்ம கிளைண்ட் சைட்ல, இப்போ இந்த டோக்கன் ஒன்ஸ் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் கிளைண்ட் சைட்ல தான் ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கிளைண்ட் சைட்ல நம்ம ஸ்டோர் பண்ணும்போது லைக் இப்போ வந்து காமனா வந்து ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம்
குக்கி ஹெடர்ல போயிட்டு இன்ஜெக்ட் ஆகிடும், குக்கி ஹெடர்ல தானே செட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து அந்த டோக்கன் ஸ்டோரேஜ் வந்து நம்ம இன்வாலிடா லைக் செக்யூரா ஹேண்டில் பண்ணலான்ற போது கிளைண்ட் சைட்ல வந்து இந்த டோக்கன் டிஸ்க்ளோஸ் ஆகும்போது இந்த எக்ஸசைஸ் கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸ் வரும்போது இந்த டோக்கன் ஸ்டீல் பண்ணி the attacker can able to take over the valid token. So that is the thing which is more sensitive. And lack of expiration. சில டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்பைரி ஆகாது. ஸோ புது டோக்கன் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் ஓல்டு எக்ஸிஸ்டிங் டோக்கன் வந்து இன்வாலிட் ஆகணும், எக்ஸ்பைரி ஆகணும். பட் இதெல்லாம் நடக்காம இருக்கும்போது லேக் ஆஃப் எக்ஸ்பிரேஷன் அண்ட் ரிஃப்ரெஷ் டோக்கன் வந்து தட் இஸ் கன்சிடர் அஸ் அ பக். அண்ட் சீக்ரெட் கீ வந்து சம்டைம்ஸ் வீக்கா இருக்கும்போது அது மூலமா வந்து சம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வில் ஹேப்பன் லைக் ஸோ இந்த சீக்ரெட் கீ ஹேண்டில் பண்ணும்போது அல்காரிதம் எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்றாங்களோ அந்த அல்காரிதம் வந்து சேஃபான அல்காரிதம் யூஸ் பண்ணும், லேட்டஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணும். இந்த அவுடேட்டடான அல்காரிதம் யூஸ் பண்ணி என்கிரிப்ட் பண்றது மூலமா ஏதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வல்னரபிலிட்டி வச்சு they can able to exploit it. அண்ட் டோக்கன் லீக்கேஜ் சம்டைம்ஸ் வந்து இந்த டோக்கன் வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணாத போது we can able to take over the valid token. லைக் அந்த டோக்கன் வந்து ப்ராப்பரா வந்து வேலிடேட் பண்ணாத பட்சத்துல சம்டைம்ஸ் இட் கேன் ஏபிள் டு டிஸ்க்ளோஸ் சம் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், லைக் வெளியே எங்கேயாச்சும் டிஸ்க்ளோஸ் ஆகலாம் இந்த டோக்கன். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் இஸ் இன்னும் நிறைய இருக்கு. சிக்னேச்சர் பார்ட் மட்டும் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, சிக்னேச்சர்ன்றது என்னன்னா லைக் வெரி சிம்பிள், த காம்பினேஷன் ஆஃப் ஹெட்டர் பிளஸ் பேலோட். இந்த ஹெட்டர் பேலோட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதையும் இதையும் கம்பைன் பண்ணிட்டு ஒரு சீக்ரெட் கீ வந்து அந்த சர்வர்ல வச்சிருப்பாங்க. சர்வர்ல ஒரு சீக்ரெட் கீ இருக்கும். வித் த ஹெல்ப் ஆஃப் சீக்ரெட் கீ தே வில் ஒரு ஹேஷிங் அல்காரிதம். நம்ம வந்து ஹெட்டர்ல ஒரு அல்காரிதம் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்போம். இங்க HS256 ஒரு அல்காரிதம் இருக்குல்ல, வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் அல்காரிதம் they will hash the code. அந்த hash பண்ணிட்டு அதை base64 ஆல என்கோட் பண்ணிட்டு they will add it as a signature. சிக்னேச்சர்ன்றது இந்த ஓவரால உங்களுக்கு கடைசியில இருக்கு இல்லையா, this is signature. That's it. JWT காமனா பாத்தீங்கன்னா இப்படிதான். and then open authorization. நம்ம காமனா பார்க்குற எல்லா அப்ளிகேஷன்லையுமே இப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ற கான்செப்ட் வந்து ஓப்பன் ஆத்தரைசேஷன் காமனா இருக்குதான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளா நம்ம யூசர் வியூல இருந்து நான் பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். லைக் இப்போ நான் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் வச்சிருக்கேன். என் வெப் அப்ளிகேஷன்ல இருந்து நான் இப்போ ஒரு கேன்வா மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வச்சுப்போமே, அந்த அப்ளிகேஷன்ல நான் எடுக்கிற அவுட்புட் இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாவே என் கூகுள் போட்டோஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரியோ இல்ல அங்கிருந்து என்னால ஃபெச் பண்ற முடியும் அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நான் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த திங் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, எடுத்த உடனே கூகுள் போட்டோஸ்க்கு வந்து ரீடைரக்ட், கூகுள் போட்டோஸோட பெர்மிஷன் நம்ம யூஸ் பண்றதுனால கூகுள் ஏபிஐ கால் நம்ம வந்து ஒன்று மேக் பண்ணுவோம் வித் ஹெல்ப் ஆஃப் ஓப்பன் ஆத்தரைசேஷன். ஸோ அது வந்து டைரக்டா கூகுளோட லாகின் பேஜுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் வேலிடேட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து கூகுளில் ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேட்டான யூசரா இல்லையான்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம ஆல்ரெடி வந்து கூகுளில் லாகின் பண்ணியிருந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம், ஸ்ட்ரெயிட்டாவே கூகுள் போட்டோஸ்க்கே போயிடும். அப்படி நம்ம வந்து லாகின் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் லாகின் நமக்கு வந்து கூகுள் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிட்டு நம்ம வந்து லாகின் பண்ண சொல்லி கேட்கும். நம்ம ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா கூகுள் போட்டோஸ்க்கு ரீடைரக்ட் ஆகும். கூகுள் போட்டோஸ்க்கு ரீடைரக்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு பெர்மிஷன் மாதிரி கேட்கும். இந்த அப்ளிகேஷன்ல இருந்து இந்த மாதிரி பெர்மிஷன் வந்து கேட்டிருக்காங்கன்ற மாதிரி கேட்கும். நம்ம ஒன்ஸ் அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஒரு ஆத்தரைசேஷன் கோடோ இல்ல ஒரு நமக்கு காமனா ஒரு டோக்கன் ஒன்று ஜென்ரேட் ஆகும். இந்த டோக்கன் ஜென்ரேட் ஆனது வந்து கிளைண்ட் சைடுக்கு சென்ட் பண்ணி வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் they can able to communicate with each other. லைக் என்டையரா வந்து இந்த கூகுள் போட்டோஸோட என்டையரோட ஆக்சஸும் நம்ம கிட்ட நம்ம அப்ளிகேஷனால ஆக்சஸ் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு சர்டைன் செட் ஆஃப் நம்ம வந்து ஒரு பெர்மிஷன் கொடுத்தோம் இல்லையா, அந்த பெர்மிஷனுக்கு என்ன ஒரு ஆத்தரைஸ்ல என்ன ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கோ அந்த ப்ரிவிலேஜுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். தட் இஸ் அ திங். ஸோ நான் இன்டெப்தா நம்ம நேக் டைல பார்க்கும்போது நமக்கு இவ்வளவுதான் தெரியும். பட் பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்றது நான் சொல்றேன். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளா பார்ப்போம். ஒரு OAuth 2.0 எப்படி ஒர்க் ஆகுதுன்றத. ஒரு வெப் அப்ளிகேஷன் கிளைண்ட்னு ஒன்று இருக்கு.
நம்ம வந்து ஒரு யூசரோட ஒரு ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம ரீட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அது. டவுட்ஸ் ஃபைனலா கேளுங்க ப்ரோ, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெஜிஸ்ட்ரேஷன் இன் வெப் ஆப். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன்ல நம்ம வந்து காமனா ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டோம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு கிளைண்ட் ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து யூசரோட இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம ரீட் பண்ற மாதிரி நம்ம வந்து ரைட் பண்ணியிருக்கோம், கோட் ரைட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி. ஸோ இதுக்கு நம்ம யூசர் இன்ஃபர்மேஷன் ரீட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அப்ளிகேஷன்ல இருந்து நம்ம வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டடான யூசரா இருக்கணும். ஃபார் தட் வி ஆர் கிரியேட் ஃபார் தட் ஒரு நம்ம அப்ளிகேஷன் வந்து ஒரு யூனிக்கான கிளைண்ட் ஐடியும் ஒரு கிளைண்ட் சீக்ரெட் கோடும் ஒன்று வச்சிருக்கோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒன்று மேக் பண்ணுவோம். ஒரு ஆத்தரைசேஷன் ரெக்வஸ்ட் நம்ம மேக் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் ஐ செட் யூ, நம்ம ஆல்ரெடி அந்த சோஷியல் அக்கௌண்ட்டில் நம்ம டிவைஸில் வந்து லாகின் பண்ணியிருந்தோம்னா இட் வில் டைரக்ட்லி அலோ அஸ் டு ஆக்சஸ் த அப்ளிகேஷன் அண்ட் ஆஸ்க் பெர்மிஷன். இப்போ நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனில் நம்ம ஆக்சஸே கொடுக்கலன்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கான லாகின் எண்ட் பாயிண்ட் நம்ம ரீடாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் நம்ம கிரெடென்ஷியல்ஸ் போட்டு லாகின் ஆனதுக்கு அப்புறம் இட் வில் மேக் ஒன் ரெக்வஸ்ட் லைக் யூசர் ஆத்தரைசேஷன் கிராண்ட்ன்ற மாதிரி ஒரு பெர்மிஷன் ஒன்று பாப்அப் ஆகும். ஒன்ஸ் இந்த பெர்மிஷன் வந்து நம்ம அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பெர்மிஷன்லேயே வந்து கண்டெயின் ஆயிருக்கும், லைக் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணிருக்கோன்ற எந்தெந்த அலோவ் பண்ணணுன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அதுல கண்டெயின் ஆயிருக்கும். With the help of that, we can able to grant permission to able to நம்ம வெப் அப்ளிகேஷனுக்கு என்ன பெர்மிஷன் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பெர்மிஷனை மட்டும் நம்ம இப்போதைக்கு அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரீடைரக்ட் யூஆர்ஐயோட இப்போ வந்து பெர்மிஷன் அலோவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா ஒரு ஆத்தரைசேஷன் கோடு ஒன்று அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒன்று ஜென்ரேட் பண்ணி நம்மளோட வெப் அப்ளிகேஷன் கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணும். ஸோ அந்த கிளைண்ட் எதுக்கு சென்ட் பண்ணுதுன்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டோக்கன் ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணணும். டோக்கன் வந்து ஒன்று ரெக்வஸ்ட் பண்றதுக்காக ஆத்தரைசேஷன் கோடு வந்து ஒன்று ஜென்ரேட் பண்ணி நம்ம அப்ளிகேஷன்ல வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் தென் இட் வில் மேக் அ டோக்கன் ரெக்வஸ்ட் ஒன்று மேக் பண்ணும். அந்த டோக்கன் ரெக்வஸ்ட்க்கு முன்னாடி என்னென்ன இன்ஃபர்மேஷன் அந்த டோக்கன் ரெக்வஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னா, லைக் எந்த பெர்மிஷன் வந்து நம்ம ஆக்சஸ் கேட்கிறோம், லைக் என்னென்ன கோடு அந்த ஆத்தரைசேஷன் கோடு அண்ட் கிளைண்ட் ஐடி அண்ட் கிளைண்ட் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரீடைரக்ட் யூஆர்ஐ. இந்த ரீடைரக்ட் யூஆர்ஐன்னா ஒன்ஸ் வந்து அந்த சர்வர்ல இருந்து டோக்கன் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் எந்த யூஆர்ஐக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி விடணும்ன்றதுக்கு ரெஃபர் பண்றதுக்கு இந்த யூஆர்ஐ அண்ட் இந்த திங்ஸ்லாம் கண்டெயின் ஆயிருக்கும். லைக் கிராண்ட் டைப், லைக் எந்த பெர்மிஷன் வந்து எந்த ரிசோர்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றோமோ அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் கோட் ஆத்தரைசேஷன் கோடு வந்து இதுல ஆட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம கிளைண்ட்ஸ் ரிசீவ் ஆன ஆத்தரைசேஷன் கோடு இதுல ஆட் ஆயிடும். அண்ட் கிளைண்ட் ஐடி, இந்த கிளைண்ட் ஐடின்றது வந்து நம்ம வெப் அப்ளிகேஷனோட ஐடென்டிட்டி அண்ட் கிளைண்ட் சீக்ரெட்ன்றது வெப் அப்ளிகேஷனோட சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் லைக் சீக்ரெட் கீ மாதிரி. அண்ட் ரீடைரக்ட் யூஆர்ஐன்றது வந்து ஒன்ஸ் அந்த இப்போ நம்ம இந்த ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆனதுக்கு அப்புறம் சர்வர்ல வந்து அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் சர்வர்ல வந்து வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் இட் வில் ரீடைரக்ட் டு த பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட்ல. இப்போ வந்து டோக்கன் ஜென்ரேட் ஆயிடும். டோக்கன் ஜென்ரேட் ஆன டோக்கன் வந்து எந்த எண்ட் பாயிண்ட் சென்ட் பண்ணணும் அதுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதை டிக்ளேர் பண்றதா ரீடைரக்ட் யூஆர்ஐல நம்ம டிக்ளேர் பண்ணுவோம், விச் இஸ் டோக்கன் ரெக்வஸ்ட். காமனா அந்த டோக்கன் ரெக்வஸ்ட்ல இவ்வளவு இருக்கும். ஒன்ஸ் இந்த டோக்கன் வந்து நான் சொன்ன மாதிரி சர்வருக்கு வந்து சென்ட் ஆயிடுச்சு. இப்போ டோக்கன் வந்து சர்வருக்கு டோக்கன் ரெக்வஸ்ட் சென்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆக்சஸ் டோக்கன் வந்து இன் ரெஸ்பான்ஸா நமக்கு சென்ட் ஆகும், நம்ம கிளைண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும். With the help of that access token, we can able to access that social media platform and we can able to get the profile information that we want. That is a very simple thing. And accessing protected resources, we can able to access the protected resources that we want. எந்தெந்த ரிசோர்ஸ் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுமோ, என்னென்ன ப்ரிவிலேஜ் வந்து நம்ம அதுக்கு அசைன் பண்ணியிருக்கோமோ, those are the things we can able to take. நம்மளால எடுத்துக்க முடியும். So the client can make authorize the API request to the social media platforms, the resource server to access the user profile information. So இப்போ வந்து உங்களுக்கு ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன்ல என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்றாங்க,
எப்படிலாம் ஆத்தென்டிகேஷன் நடக்குது, எப்படிலாம் ஆத்தரைசேஷன் நடக்குதுன்றத ஓவராலா நீங்க பார்த்திருப்பீங்க. லைக் இப்போ நம்ம பார்த்த OAuthல என்னென்ன நிறைய காமன் பக்ஸ் இருக்கு அண்ட் காமனா நீங்க ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது we may face நிறைய திங்ஸ் நம்ம பார்த்திருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த OAuthல நான் வந்து ஒரு காமன் பக் பார்க்குறேன். லைக் இந்த OAuthல நம்ம காமன் பக் என்னன்னா இப்போ இன்செக்யூர் ரீடைரக்ட் URLன்னு ஒன்று இருக்கு. லைக் நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, இந்த வேலிட் டோக்கன் ரெக்வஸ்ட் நம்ம மேக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வேலிட் டோக்கன் வந்து சர்வர் சைட்ல இருந்து மேக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரீடைரக்ட் ஆகி நம்ம பேஜ்க்கு அது போகுது இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக வேற ஒரு ரீடைரக்ட் URL-ஆல ஒருத்தரால மேனிபுலேட் பண்ணி சேஞ்ச் ஆகி நம்ம டொமைனுக்கு வந்து ரெக்வஸ்ட் மேக் பண்ண வைக்க முடிஞ்சதுன்னா தட் இஸ் அ பக். பிகாஸ் நம்மளால we can able to take over the valid token. நம்மளால அந்த வேலிட் டோக்கன் இந்த ஆத்தென்டிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆன டோக்கனை நம்மளால ஈஸியா we can able to take that. அண்ட் inadequate token validation இதெல்லாம் வந்து நான் பிபிடில ப்ரெசென்ட் பண்ணல. யூ கேன் ஏபிள் டு டேக், நீங்க வந்து டேக் நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்கோங்க. இந்த டோக்கன் வேலிடேஷன் இப்போ வந்து ஆத்தரைசேஷன் கோட் ஜென்ரேட் பண்ணிட்டு அந்த டோக்கன் வந்து சர்வர் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து ஜென்ரேட் பண்ணதுல ஒரு நம்ம ஆக்சஸ் பண்ற டோக்கன், ஆக்சஸ் டோக்கன், இது வந்து டைரக்டா நம்ம அப்ளிகேஷன் வந்து பிளைண்டா யூஸ் பண்ணாது. அது வந்து வேலிடேட் பண்ணும். இந்த டோக்கன் வந்து இந்த ட்ரஸ்டடான சோர்சஸ்ல இருந்து தான் நமக்கு வந்திருக்கா, இந்த டோக்கன் வந்து வேலிடான டோக்கன் தானா, இதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த வெப் அப்ளிகேஷன் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட கனெக்ட் பண்ணி ரிசோர்ஸை ஃபெச் பண்ண முடியும். ஸோ இது இல்லாமலே வந்து அந்த ஆத்தரைசேஷன் அந்த டோக்கன் வேலிடேஷன் ஒழுங்கா செக் பண்ணாம பண்ணுச்சுன்னா தட் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் எ பக். அண்ட் இன்சஃபிஷியன்ட் ஸ்கோப் வேலிடேஷன், லைக் இப்போ வந்து நம்ம வந்து பர்டிகுலரா யூசரோட இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ரீட் பண்ண முடியும்ன்றதுக்காக மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்து நம்ம இந்த டோக்கன்லாம் ஜென்ரேட் பண்ணோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் இல்லாம காமனா அந்த என்டையர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட அந்த யூசரோட இன்ஃபர்மேஷன் நம்மளால எடுக்க முடிஞ்சதுன்னா தட் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் எ பக். பிகாஸ் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே அவங்களோட டேட்டாஸை இன்னொன்று ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்முக்கு தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அண்ட் டோக்கன் லீக்கேஜ், சம்டைம்ஸ் வந்து டோக்கன் லீக் ஆகலாம். லைக் ஏதாவது வேற ஒரு இந்த டோக்கன் வந்து ஒரு கிளைண்ட் சைட்ல இருந்து சர்வர் சைடுக்கு மேக் பண்ணிக்கிட்டே இருக்கு, ரெக்வஸ்ட் மாறி மாறி வேற வேற திங்ல போயிட்டு வரும்போது இந்த கிளைண்ட் இந்த சீக்ரெட் கோட் வந்து சம்டைம்ஸ் லீக் ஆகாம இருக்கும். லைக் சம் அதர் திங், லைக் இஃப் ஆக்சஸ் tokens or authorization code are exposed in URLs, இந்த URLsல இருக்கிறதா சரி இல்ல லாக்ஸ், browser history, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து இந்த டோக்கன்ஸ்ன்றத வந்து இன்ஃபர்மேஷன் வெளியே தெரியக்கூடாது யூசருக்கு. முக்கியமா URLல டோக்கன் செட் ஆயிருக்க கூடாது. பிகாஸ் ஆனா இப்போ நீங்க ஹண்ட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் கன்சிடர் அஸ் லோவோ இல்ல இன்ஃபர்மேஷன்லாவோ தான் எடுத்துப்பாங்க. ஆஸ் எ செக்யூரிட்டி ரிசர்ச்சர் வியூல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் அ சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் தட் ஷுட் நாட் பி விசிபிள் டு ஒரு வெளி அன்ஆத்தரைஸ்ட் பீப்புளுக்கு தெரியக்கூடாது. அண்ட் ஓப்பன் ஆத்தரைசேஷன்ல இன்னொன்று ஒரு திங்கும் இருக்கு, லைக் கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபார்ஜரி, CSRF கேள்விப்பட்டிருப்பீங்க. OAuth flows are susceptible to CSRF attacks basically because where attackers tricks user into authorizing malicious third party applications without their knowledge. லைக் எப்படி சொல்லணும்னா ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ்ல ஒரு நம்ம வந்து லைக் CSRF எப்படி ஒர்க் ஆகும்னா லைக் ஒரு விக்டிம்க்கு வந்து நம்ம ஒரு லிங்க் சென்ட் பண்ணுவோம், அவங்க லிங்கை கிளிக் பண்ணுவாங்க, பேக் ஹேண்ட்ல என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ இதுதான் காமனா நடக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம விக்டிம் கிளிக் பண்றாங்க, அவங்க வந்து ரெக்வஸ்ட் மேக் பண்ற மாதிரி நம்ம மேக் பண்ணிட்டு இந்த எண்ட் பேக் ஹேண்ட்ல என்ன நடக்கும்னா நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு வேற ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்லயோ வந்து கனெக்ட் லைக் ஆத்தரைஸ் பண்ண வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவங்களோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் சம்திங் அவங்களோட வேற ஏதாவது ஒரு சைட்ஸ் அவங்க லாகின் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதோட வேலிட் ஆத்தரைசேஷன் டோக்கன் வந்து நம்மளால ஸ்டீல் பண்ண முடியும், லைக் ஆக்சஸ் டோக்கன் நம்மளால ஸ்டீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதர் தென் திஸ் there are tons of bugs available in bug authentication and authorization. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு காமனா ஒரு பக் சொல்றேன், லைக் செஷன் மேனேஜ்மெண்ட். செஷன் இப்போ வந்து காமனா வந்து ஒரு வெப்சைட் வந்து ஆத்தென்டிகேட் அண்ட் ஆத்தரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செஷன் சொல்லுவாங்க. லைக் செஷன் என்னன்னு உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல? இஃப் இட் இஸ் நாட் ஐ வில் எக்ஸ்பிளைன். செஷன்ன்றது ஒன்ஸ் அந்த ஆத்தென்டிகேட் ஆத்தரைஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த யூசருக்கு அந்த ஆக்சஸ் வந்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் இருக்கணும். அவங்க பிகாஸ் அந்த திங் வந்து
இருந்தால் மட்டும்தான் தே கேன் ஏபிள் டு ஆக்சஸ் த சைட் வித்வுட் எனி இன்டரப்ஷன். ஸோ அந்த திங் தான் செஷன் சொல்லுவாங்க. இந்த செஷன்றது வந்து ஒரு சர்டைன் டைம் லிமிட் தான் இருக்கணுன்ற மாதிரி இருக்கு. லைக் ஒன்ஸ் லாக் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த செஷன் வந்து இன்வாலிட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆகலைன்னா தட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ஸ் அ பக். இம்ப்ராப்பர் ஹேண்ட்லிங் ஆஃப் செஷன் மேனேஜ்மெண்ட், இன்செக்யூர் ஹேண்ட்லிங், இன்சஃபிஷியன்ட் எல்லாம் செஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். லைக் இல்லை செஷன் ஹைஜாக்கிங், செஷன் ஃபிக்சேஷன், இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பக்ஸ்லாம் வந்து அக்கர் ஆகும். ஸோ செஷன் ஹேண்டில் பண்ணுறதும் முக்கியம். லைக் இன்னொரு இந்த செஷனில் வந்து பிஹெச்பியில் வந்து செஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இல்லை ஜேடபிள்யூடி நம்ம யூஸ் பண்ணும்போது காமனாக வந்து ஜேடபிள்யூடி டோக்கன் வந்து குக்கி ஹெடரில் செட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் நோ. அண்ட் இன்சஃபிஷியன்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷனில் ரொம்ப முக்கியமான திங் ஆக்சஸ் கண்ட்ரோல்ன்றது. ஏன்னா there is a access control and privilege escalation. இப்போ privilege escalation, access control, இது ரெண்டுமே வந்து பார்க்கறதுக்கு சிமிலர் மாதிரியே இருக்கும். பட் there is a certain difference between these things. privilege escalation நம்ம வந்து பர்டிகுலராக நீங்கள் பார்த்தோன்னா, ஒரு ப்ரிவிலேஜ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அண்ட் எடிட்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, வியூவர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டரால மற்றவங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். பட் அந்த எடிட்டரால இந்த மற்றவங்களோட ப்ரிவிலேஜ் வந்து ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ப்ரிவிலேஜ் இப்போ வந்து எடிட்டரால அவங்களோட ப்ரிவிலேஜை வந்து ப்ரிவிலேஜ் வந்து எடிட்டராகவே தான் இருக்காரு. ஆனால் யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் த ப்ரிவிலேஜஸ் தட் இஸ் ஓன்டு பை அட்மினிஸ்ட்ரேட்டர். அட்மினிஸ்ட்ரேட்டரோட இருக்கிற ப்ரிவிலேஜஸை வந்து எடிட்டரா இருக்கும் போதே அவரால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அது வந்து இம்ப்ராப்பர் ஆக்சஸ் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. இப்போ எடிட்டரால அட்மினா மாறி he can able to access the admin roles-னா that is improper like privilege escalation சொல்லுவாங்க. ஒரு privilegeல இருந்து இன்னொரு privilege வந்து escalate பண்ணிட்டு they are accessing resources which is assigned for that escalated privileged people. இன்சஃபிஷியன்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்ன்றது லைக் அவங்க இருக்கிற ப்ரிவிலேஜ்ல தான் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு ஆக்சஸை அவங்க ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. சிம்பிள். ஸோ தட் இஸ் அ திங் பிட்வீன் இம்ப்ராப்பர் ஆக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன். அண்ட் இன்னும் நீங்க காமனா இந்த ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் நம்ம வெப்ல காமனா எடுத்துக்கிட்டாலுமே லாகின் ஃபீல்ட், சைன் அப், லாகின் நம்ம காமனா எடுத்துப்போம். இந்த லாகின் பேஸ்லயே வந்து சம் அதர் மோர் பக்ஸ் ஆர் தேர். லைக் இப்போ வந்து லைக் ப்ரூட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து நாட் ரியலி மோஸ்ட் பாசிபிள் சொல்லுவாங்க. பட் ஆனால் ரேட் லிமிட்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா there should be a possible thing to get into a brute forcing concept. And weak password, if sometimes வந்து சில காமன் பாஸ்வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றது மூலமா we can able to get over the authentication நம்மளால பைபாஸ் பண்ண முடியும். சில பேர் ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன் மூலமா நம்மளால ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் பண்ண முடியும். சில டைம் வந்து ஹோஸ்ட்ல வந்து லோக்கல் ஹோஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்றது மூலமா ஆத்தென்டிகேஷன் பைபாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பைபாஸ் டெக்னிக்ஸ் இருக்கு ஆத்தென்டிகேஷனை மட்டும் பைபாஸ் பண்றதுக்கு. அண்ட் பாஸ்வேர்ட் ஸ்டோரேஜ் வல்னரபிலிட்டிஸ், லைக் சம்டைம்ஸ் வந்து லைக் டேட்டா பிரீச்சஸ் நடக்கும். டேட்டா பிரீச்சஸ் நடக்கிறது மூலமா கிளைண்டோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து ரா டெக்ஸ்டாவே சேவ் பண்ணியிருந்தாங்கன்னா அது மூலமா வந்து attacker can able to access the site. ஸோ எப்பவுமே வந்து பெஸ்ட் செக்யூரிட்டி ப்ராக்டிஸ் என்னன்னா பாஸ்வேர்டை வந்து ஒரு செக்யூரான ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷன் மூலமா ஹேஷ் பண்ணியும் பிளெயினா வந்து பிளெயின் டெக்ஸ்டா சேவ் பண்ணாம ஹேஷ் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணி வைக்கலாம் டேட்டா பேஸ்ல. அண்ட் இன்செக்யூர் டோக்கன் மேனேஜ்மெண்ட். இந்த காமனா நம்ம வந்து இந்த ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் பார்த்தாலே இந்த டோக்கனை வந்து நம்ம மேனேஜ் பண்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் that is the things, இந்த டோக்கன் மூலமா தான் நம்ம வந்து ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம பாஸ் பண்ணி நம்ம வேலிடேட் பண்ணி தென் ஒன்லி நம்ம அலோவ் பண்றோம் அந்த சைட்டை வந்து நம்ம இந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான திங் டோக்கனை வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும். ப்ரூவரா மேனேஜ் பண்ணா டோக்கன் லீக்கேஜ் நடக்கும் ஆர் செஷன் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும், இந்த வேலிட் செஷன் காம்ப்ரமைஸ் ஆகும். அண்ட் broken authentication flaws. சம்டைம்ஸ் வந்து இந்த ஆத்தென்டிகேஷன் ஃப்ளோ வந்து சம் பிஸ்னஸ் லாஜிக்கல் ஃபிளாஸ் இருக்கிறது மூலமாவோ இல்லை சம் அதர் வீக்
இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம் இருக்கிறது மூலமாவோ broken authentication flaws வந்து நம்மளால இம்ப்ளான் பண்ண முடியும். broken authenticationன்றது ரொம்ப சிம்பிள் தான். லைக் அந்த ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம்ல ஏதோ ஒரு மிஸ்டேக், அவங்க ஏதாவது லாஜிக்கல் மிஸ்டேக் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வி கேன் ஏபிள் டு ஆக்சஸ் த அப்ளிகேஷன்ற மாதிரி. இப்போ வந்து லைக் வி கேன் சேஞ்ச் திஸ் வித் இப்போ வந்து ஃபர்காட் பாஸ்வேர்ட்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. இந்த ஃபர்காட் பாஸ்வேர்ட்ல வந்து அவங்க பேராமீட்டர்ல ஃபோன் நம்பர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு லிங்க் வந்து அனுப்புறாங்க. அது மூலமா நம்மளால வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்க முடியும். வித் ஹெல்ப் ஆஃப் ரீசெட்டட் பாஸ்வேர்ட் வி கேன் ஏபிள் டு ஆக்சஸ் த அப்ளிகேஷன் மாதிரி இருக்கு. பட் ஒரு லாஜிக்கல் இருக்கு. லைக் வந்து பேராமீட்டர் பொல்யூஷன் ஒரு பக் இருக்கு. லைக் அதே பேராமீட்டர் வந்து இன்னொரு டைம் யூஸ் பண்றது மூலமா வி கேன் லைக் இப்போ நம்பர்னு ஒரு பேராமீட்டர் இருக்கு. நம்பர் ஈக்குவல் டு போட்டு ஒரு 10 டிஜிட்ஸ் ஆஃப் நம்பர் இருக்கு. அந்த நம்பர் அண்ட் போட்டு இன்னொன்னு ஒரு பேராமீட்டர் நம்பர்னு ஆட் பண்ணி இன்னொன்னு ஒரு மொபைல் நம்பர் ஆட் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்றோம். இப்போ இந்த 2 நம்பருக்குமே வந்து ஃபார்கட் பாஸ்வேர்ட் லிங்க் வந்து சென்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. இப்படி நம்ம இருக்கும்போது வி கேன் ஏபிள் டு ஆக்சஸ். இங்க வந்து broken authentication control நம்ம சொல்லலாம். ஏன்னா பேராமீட்டர் வித் ஹெல்ப் ஆஃப் பேராமீட்டர் பொல்யூஷன் வி கேன் ஏபிள் டு ஆத்தென்டிகேஷன் ஃபிளால ஒரு லாஜிக்கல் எரர் இருக்கு. ஸோ broken authentication control from that we can able to take over a account take over bug இருக்கு. ஸோ தட் இஸ் திங். the logical flaws-உம் அந்த ஆத்தென்டிகேஷன் அந்த ஆத்தரைசேஷன்ல காமனா நடக்கும். அண்ட் இன்செக்யூர் OAuth அண்ட் ஓப்பன் ஐடி கனெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ வந்து ஓப்பன் ஆத்தரைசேஷன் அண்ட் ஓப்பன் ஐடின்றது வந்து ஒரு பெரிய கான்செப்ட், ஒரு கன்ஃபியூசிங்கான கான்செப்ட் தான். நான் அதை வந்து உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக பண்ணியிருந்தேன். பட் அதுல வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண OAuth மெக்கானிசமோ இல்லை ஓப்பன் ஐடி மெக்கானிசம்லயோ ஏதாவது ஒரு ஃபிளா இருக்கிறது மூலமா மிஸ்கான்ஃபிக் பண்ணியிருக்கிறது மூலமா unauthorized access நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இன்செக்யூர் OAuth and ஓப்பன் ஐடி கனெக்ட் இன்ஃபர்மேஷன் கேன் லீட் டு unauthorized access to third party sources. And as I told you, there are more bugs are there in authentication and authorization regions. And okay, now we come into Q&A session. If you guys have any doubt, you can ask us. நீங்க வந்து chat boxல கேட்கலாம். I will explain. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸில் கேட்கலாம். ப்ரோ ரீட் அவுட் பண்ணட்டுமா ப்ரோ? ஓகே ஓகே. கேன் யூ ஷேர் த எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் யுவர் லாஸ்ட் HOF ப்ரோ? லாஸ்ட் ஹால் ஆஃப் ஃபேம் லைக் ஓப்பனா சொல்லணும்னா அது என்ன பக்ன்றது நான் இப்போ மறந்துட்டேன். பட் ஐ திங்க் தட் இஸ் a P3 bug. ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். ஆனால் P3 bug ஞாபகம் இருக்கு. ஆனால் என்ன பக்ன்றதை நான் மறந்துட்டேன். சாரி. ஐ திங்க் சொல்லுங்க. நான் திங்க் பண்ணிட்டு நான் ரிமெம்பர் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஓகே. ஜெயசூர்யாவேல் வந்து லாகின் குக்கீஸ் வச்சு பக் அக்கர் ஆகுமா ப்ரோன்னு கேட்டிருக்காரு. லாகின் குக்கீஸ். ஓகே நானே ரீட் அவுட் பண்ணிக்கிறேன் ப்ரோ ஃபர்ஸ்ட்ல இருந்து. வாட் இஸ் யுவர் மெத்தடாலஜி ப்ரோ வைல் ஸ்டார்டிங் ஹண்டிங் ப்ரோ? நான் வந்து இப்போ சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்களுக்கு ஒரு சர்டன் மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுவாங்க. சிலர் வந்து என்டையர் அப்ளிகேஷனையுமே டெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. சிலர் வந்து சில பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட், சில பர்டிகுலர் ஃபீச்சர்ஸை மட்டுமே டெஸ்ட் பண்ணணும்னு வருவாங்க. சில பேர் வந்து சில பக்ஸை மட்டும் மோரா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நான் எப்படின்னா ஐ லைக் அந்த ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன், இந்த லாகின் பேஸ்ட் பக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லாகின் சைன் அப், இந்த அங்க இருக்கிற இன்புட் ஃபீல்ட்ஸ், இதுல வந்து டெஸ்ட் பண்றது ஐ மோர் லைக்லி டு சூஸ். இந்த மாதிரி நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ண போறேன், நான் இறங்கிட்டாலே ஃபர்ஸ்ட் வந்து அந்த அப்ளிகேஷன்ல லாகின் சைன் அப் இருக்கான்றதை செக் பண்ணிட்டு அதுல என்னென்ன பக்ஸ் எல்லாம் கவர் ஆகும், என்னென்ன லாஜிக்ஸ் எல்லாம் வந்து அப்ளை ஆகும், அது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் முதல்ல எப்படி ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைஸ் பண்ணுதுன்றத ஃபுல்லா மேனுவலா நான் அனலைஸ் பண்ணிட்டு தென் ஒன்லி ஐ ஸ்டார்டட் ஹண்டிங் ஃபார் த சைட். அந்த ஒரு ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் அந்த திங்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அதர் திங்ஸ் எல்லாம் நான் போவேன். அந்த ரீகான் ப்ராசஸே அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் கிட்டத்தட்ட.
இல்ல சம்டைம்ஸ் வந்து இந்த ரீகான் ப்ராசஸை வந்து நான் ஆட்டோமேட் பண்றதுக்கு நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வச்சு நான் அதை மேனுவலா நான் பண்ணிடுவேன். ஆட்டோமேட் பண்ணிட்டு இந்த மீன் டைம் நான் டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த லாகின் சைன்அப்ல வந்து டெஸ்ட் பண்றதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ப்ரோ தட் பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட் இதெல்லாம் சொல்லுங்க. தட் பர்டிகுலர் எண்ட் பாயிண்ட் லைக் நீங்க வந்து இந்த ஆத்தன்டிகேஷன்லாம் காமனா பாத்தீங்கன்னா நம்ம வெப் அப்ளிகேஷன்ல காமனா வந்து லாகின் சைன்அப் இந்த ரீஜன்ஸ்ல தான் அக்கர் ஆகும். சைன்அப்ல வராது, லாகின்ல வரும். ப்ரோ கேன் யூ சஜஸ்ட் மீ பிகினர் ப்ராஜெக்ட் இன் சைபர் செக்யூரிட்டி அண்ட் சர்டிஃபிகேஷன் காஸ்ட்லாம் ரொம்ப ஹையா இருக்கு. இஸ் இட் நெசசரி டு அட்டைன் எனி சர்டிஃபிகேட் ஆர் எல்ஸ் சஜஸ்ட் எனி ஆல்டர்னேட்டிவ் ஒன் ப்ளீஸ். ஓகே, த பெஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா லைக் இப்போ நீங்க காலேஜ் மோஸ்ட்லி வந்து காலேஜ் படிக்கிறவங்க தான் இருப்பீங்க. ஒரு 2 இயர்ஸ் வந்து 2 to 3 இயர்ஸ் வந்து நீங்க உங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்க்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க ஏன்னா இப்போ சர்டிஃபிகேட் பண்ணணும் நீங்க ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு அந்த மணியும் அஃபோர்ட் பண்ண முடியாது. நீங்க உங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து நீங்க அந்த சர்டிஃபிகேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் தட் ட்ரை டு பில்ட் யுவர் ப்ரொஃபைல். உங்க ப்ரொஃபைல வந்து பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் உங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க வந்து எப்ப சர்டிஃபிகேட் பண்ணணும்னு நினைச்சாலுமே நீங்க லேர்ன் பண்ண ஸ்கில்ஸ் வந்து உங்க சர்டிஃபிகேட் நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சர்டிஃபிகேட் வந்து எல்லா கம்பெனிஸுமே வந்து சூஸ் பண்றது கிடையாது. நீங்க ஒரு டாப் ரெப்யூட்டடான ஒரு கம்பெனிஸ், சில கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து சர்டிஃபிகேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. லைக் கவர்மெண்ட் கூட சர்டிஃபிகேஷனை தான் மோரா ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்படி இல்லைன்னா வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஒன்ஸ் நீங்க வந்து உங்க ஸ்கில்டு ப்ரொஃபஷனலா நீங்க இருந்தீங்கன்னா there are lots of companies out there, they will take you, உங்களை வந்து தனியா வந்து உங்களை பிக் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு நீங்க வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒன்ஸ் அந்த கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்க சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னு விருப்பப்பட்டா அவங்களே வந்து அந்த சர்டிஃபிகேஷனுக்கான காஸ்ட்டை வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்து அவங்க பார்த்துப்பாங்க அதை. ஸோ நீங்க வந்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் ட்ரை டு ஃபோக்கஸ் மோர் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஸ்கில்ஸ். லூப் அக்கௌண்ட் எப்படி ப்ரோ பக் பவுண்டி ஸ்டார்ட் பண்றது, எந்த மாதிரின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பக் பவுண்டி பண்ணும்போது எந்த டைப் ஆஃப் பக் பவுண்டி, எதுல ஃபர்ஸ்ட் வெப் அப்ளிகேஷனா மொபைல் அப்ளிகேஷனான்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆஸ் அ பிகினரா நீங்க உங்களுக்கு நான் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து வெப்ல இருந்து சூஸ் பண்ணலாம். வெப்பை வந்து கோரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வெப்ல வந்து ஒரு திங்கும் எப்படி நடக்குது, எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்றத வந்து கோரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து பக் பவுண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபர்ஸ்ட் வெப் அப்ளிகேஷன்னா என்ன, அது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்றத வந்து கோரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தென் யூ வில் ஸ்டார்ட் பக் பவுண்டி. நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்லயே வந்து பவுண்டி எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒரு ஹால் ஆஃப் ஃபேம்காகவோ இல்ல உங்களோட கோல் வந்து அல்டிமேட் கோல் வந்து ஒரு வேலிட் பக் வந்து நான் ஃபைண்ட் பண்ணணும் நீங்க உட்காந்தீங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. அண்ட் ரிமெம்பர் தட் உங்களோட வேலிட் பக் சப்மிஷன் வந்து இட் வில் டேக் அப்ராக்ஸ் 2 months to 3 months. ஸோ நீ வந்து 1 week ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன நான் இவ்வளவு ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஒரு பக்குமே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க ஒரு 2 to 3 months வந்து உங்க கோல் செட் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து உங்க ஃபர்ஸ்ட் வேலிட் பக் நீங்க சப்மிட் பண்ணணும். சேலஞ்ச் உங்களுக்கு நீங்களே மேக் பண்ணிட்டு தென் யூ கேன் ஸ்டார்ட். ஹவு கேன் வி பிராக்டிஸ் ஆத் அண்ட் ஆத்தரைசேஷன் பக்ஸ் ப்ரோ? ஏதாச்சும் லேப்ஸ் இருக்கா? ஐ திங்க் போர்ட்ஸ்ஃபிகர்ல லேப்ஸ் இருக்கு. நான் வந்து இப்போ யூஸ்வலா லேப்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பிகாஸ் அது வந்து உங்களுக்கு வல்னரபிள்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நீங்க அதுல போயிட்டு ஹண்ட் பண்றது லாஜிக்கே இல்லை. அதுல போய் டெஸ்ட் பண்றது நீங்க கத்துக்கிறது லாஜிக் இல்ல. நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க ஒரு பக் பத்தி கோரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆத்தரைசேஷன்ல ஏதாவது ஒரு பக் பத்தி டீப்பா லேர்ன் பண்ணிட்டு அதை வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். லைக் பிளைண்டா இந்த பேரோட தூக்கி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது அர்த்தம் இல்ல. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஃப்ரம் தட் யூ கேன் ஏபிள் டு டூ தட். பக் பவுண்டி பென்ட்ரேஷன் டெஸ்டிங் டிஃபரன்ஸ் சொல்லுங்க. பென்ட்ரேஷன் டெஸ்டிங்ன்றது ஒரு கம்பெனிக்காக நீங்க டெஸ்ட் பண்றது ப்ரோ. லைக் இல்ல ஃப்ரீலான்சிங்காவும் நீங்க ஒரு கம்பெனி கிட்ட ப்ராஜெக்ட் எடுத்து நீங்க பண்ணலாம். பக் பவுண்டின்றது ஆல்ரெடி இருக்கிற அந்த கம்பெனியோட பிளாட்ஃபார்ம்லயே நீங்க இந்த மாதிரி பக் வந்து ரிப்போர்ட் பண்றது. அண்ட் அப்ரோச்சிங் மெத்தடாலஜி வந்து பக் பவுண்டிக்கும் பென்ட்ரேஷன் டெஸ்டிங்க்கும் சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா பென்ட்ரேஷன் டெஸ்டிங்ல மோஸ்ட்லி வந்து ட்ரெடிஷ்னலா ஒயிட் பாக்ஸ் பென் டெஸ்டிங் மெத்தடாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த அவங்க டெஸ்ட் பண்ண போற அப்ளிகேஷனை பத்தி இன்டெப்த் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அந்த அப்ளிகேஷன் சைட்ல இருந்து அந்த கம்பெனி சைட்ல இருந்தே கொடுத்துருவாங்க. ஆனா பக் பவுண்டின்றது அப்படி கிடையாது. லைக் வந்து மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண மாட்டாங்க. வெறும் நீங்க சம்டைம்ஸ் வந்து அந்த மெயில் நீங்க எந்த மெயில் போட்டு லாகின் பண்ணுன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இருக்கும். தட் இஸ் பிளாக் பாக்ஸ் பென் டெஸ்டிங். ஸோ அப்ரோச் மட்டும் மாறும். மெத்தடாலஜி நம்ம டெஸ்ட் பண்ற மெத்தடாலஜி அப்ரோச் மட்டும் மாறும். தட்ஸ் இட். ஒரு டெமோ ஷோ பண்ணுங்க ப்ரோ அந்த ப்ராசஸ்க்கு. ப்ரோ தட் இஸ் வாட் ஐ பிளான்ட். பட் என்னன்னா செஷன் டியூரேஷன் வந்து 1 hour தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம்.
ஸோ நானும் வந்து இன்டெப்தா ஏதாவது ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன்ல JWT வந்து எப்படி டோக்கன் ஜென்ரேட் ஆகுது, எப்படி வாங்குது, அது எப்படி வேலிடேட் பண்ணுறது ரியல் டைமா ஷோ பண்ணலான்னு தான் இருந்தேன். பட் டோன்ட் வரி, வி ஆர் ஹேவிங் அ பிளான் டு கண்டக்ட் ஒரு 10 டேஸ்க்கு வந்து இந்த பக் பவுண்டியை மோரா ஃபோக்கஸ் பண்ணி லைக் ஒவ்வொரு பக்ஸும் வந்து எப்படி அக்கர் ஆகுதுன்றத கோட் லெவல்ல இருந்தே நாங்க டீச் பண்றதுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அது ஈவென்ட் பத்தி சூன் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பா வரும். Do you face any common bug in Spring Security JWT? JWT is which one you prefer more secure? And JWT and open authorization ரெண்டுமே செக்யூரிட்டி மோர் செக்யூர் தான். பட் என்னன்னா அதை வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்றது பொறுத்து தான் அதோட திங் வந்து மாறும். ப்ரோ, நான் OTP bypass is possible in latest website like Facebook. தென் ரிப்போர்ட் பண்ணுங்க. வெப் டோக்கன்னா என்ன ப்ரோ? லைக் அந்த ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு சர்டைன் ஸ்டேட்டா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரேண்டம் ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் வேலிடேட் பண்றதுக்காக. ஏன்னா ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்ண anyone can able to read இந்த லைக் ஆக்சஸ் ஈக்குவல் டு ஆக்சஸ்ன்ற மாதிரி அவங்க வச்சு வேலிடேட் பண்ணாங்கன்னா பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே இதுதான் வந்து கீ, இது வச்சு தான் வேலிடேட் பண்ணுதுன்ட்டு. ஸோ ஒரு ரேண்டம் ஸ்ட்ரிங் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிட்டு அதை வச்சு தான் வேலிடேட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போதான் வந்து யாருக்கும் வந்து அது யூசருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்ல இருக்காது. Which backend programming is most used in 2023? Which can learn to start backend till bro? நீங்க என்ன லேர்ன் பண்ணணும்னு கேக்குறீங்களா? ஐ திங்க் Node.js வெரி குட் ஆர் PHP. நீங்க வந்து உங்களோட சைட் நீங்க எப்படி டெவலப் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். PHPன்னு நீங்க பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப சிம்பிளா இருக்கும். உங்களுக்கு வந்து MySQL-ஓட கம்பைன் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். PHP is fair enough to run application. From as a PHP user-ஆ எனக்கு வந்து அது கன்வீனியன்ட்டா இருக்கும். Bro, I don't know proper knowledge in website. Should I learn coding after I start pen testing? நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்பர் அளவுக்கு நீங்க வந்து கோடிங் தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் யூ ஷுட் நோ ஒரு சர்வர் வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணணும், செக்யூரா எப்படி ஹோஸ்ட் பண்ணணும், எப்படிலாம் வந்து கான்ஃபிகரேஷன் மேக் பண்ணணும், என்னென்ன கான்ஃபிகரேஷன்லாம் இருக்கு, SMTP கான்ஃபிக் எப்படி பண்ணணும் தெரியணும். இந்த மாதிரி பேசிக் திங்ஸை மட்டும் நீங்க ப்ராக்டிக்கலா நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தெரிஞ்சுக்கணும். நீங்க கோடிங் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து கோடை ரீட் பண்ணா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற அளவுக்கு தெரிஞ்சா போதும். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நமக்கு லைக் ஒரு என் பாயிண்ட் வந்து எங்க டிஃபைன் பண்ணுவாங்க, ஒரு என்ன ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி திங்ஸ்லாம் தெரிஞ்சா போதும். சைபர் செக்யூரிட்டியில டோட்டலா எவ்வளோ டொமைன் இருக்கு, எந்த டொமைன் பெஸ்ட்? டோட்டலா அதை பத்தி தான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நானும் அதை பத்தி ஒரு ரீல் கண்டென்ட்டா மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அதை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. Bro, lots of domain in cybersecurity. What is the basic thing we have to learn which is common for all domain? Networking-ன்றது common for everything. Like எப்படின்னா நெட்வொர்க்கிங் மூலமா தான் வந்து we can able to make a communication மேக் பண்ணணும்னா நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம். நெட்வொர்க்கிங் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நெட்வொர்க்கிங் லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து சைபர் செக்யூரிட்டிக்குள்ள வரீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வந்து நீங்க ஹேண்ட்ஸான யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. அதை பத்தி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் இன்னொன்று ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன டிஃபரன்ஸ்ன்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் ஹரிஷ்குமார் ப்ரோ, நான் ரிப்ளை பண்றேன் ப்ரோ, ஸ்பேம் பண்ணாதீங்க ப்ரோ ப்ளீஸ். அண்ட் தென் டேட்டாபேஸ், இதெல்லாம் எப்படி நான் அப்போ சொன்னதுதான். டேட்டாபேஸ்னா என்ன, சர்வர்னா என்ன, இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஹேண்ட்ஸான ஒர்க் பண்ணி நீங்கள் அதோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ வந்து எந்த ஒரு சைபர் செக்யூரிட்டி நீங்கள் எந்த டொமைன் சூஸ் பண்ணாலுமே அதோட கோர் டெக்னாலஜி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம தெரியணுன்றதுக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்து இப்போ சைபர் செக்யூரிட்டிக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்க வந்து ஒரு டூலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, எதை பத்தி வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ன்றதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து அது ஆப்ஷனலா வச்சுக்கலாம். பட் நீங்க வந்து மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு லெவலா உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து அது குரூஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அது லீட் பண்ணும். நீங்க ஒரு அப்ளிகேஷனை கோரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமா அந்த டெக்னாலஜியை நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். லைக் இப்போ வந்து ஒரு டூல் டெவலப் பண்ண போறீங்கன்னா பைத்தான், பேஷ் அந்த மாதிரி போகலாம். இல்ல ஒரு டூலை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா பைத்தான்ல டெவலப் பண்ண ஒரு டூலை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா பைத்தான் தெரிஞ்சாதான் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்ல. ஸோ தட்ஸ் தி திங் யூ ஷுட் நோ.
ப்ரோ மேண்டிஸ் பக் ட்ராக்கர்னா என்ன ப்ரோ, கேன் யூ எக்ஸ்பிளைன்? இல்லை ப்ரோ எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ. வெப் ஆப்க்கு சிஎஸ்எஸ் இம்பார்ட்டண்டா ப்ரோ? கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்பதான் ப்ரோ டிசைன் பண்ண முடியும், இல்லைன்னா டிசைனிங் இல்லைன்னா கோளாரா இருக்கும் இல்லையா? HTMLன்றது ஜஸ்ட் ஸ்கெலட்டன், சிஎஸ்எஸ் தான் வந்து ஃபுல்லாக டிசைன் மேக் பண்ணுது ப்ரோ. ப்ரோ சைபர் செக்யூரிட்டியில் டோட்டலாக எவ்வளோ டொமைன் இருக்குது, எந்தெந்த டொமைன் பெஸ்ட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். என்ன கேட்டிங்கன்னா பென்டெஸ்டிங் இஸ் பெஸ்ட்டு, இல்லை உங்களுக்கு செக்யூரிட்டி அனலிஸ்ட் அண்ட் சீஃப் செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பொசிஷன் வந்து சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர். அதுதான் என்ன கேட்டால் பெஸ்ட்டு. லைக் ஓவராலாக நீங்கள் செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அது வந்து ஒரு கம்பெனிக்கு டாப் லெவல் ஆஃப் சீஃப் ஆஃபீஸர்ல இருந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து செக்யூரிட்டி வந்து மெயின்டைன் பண்ண போறீங்க அந்த ரோலில். ஹை டிமாண்ட் ரோல் ப்ரோ. ஃபார் சைபர் செக்யூரிட்டி ஜர்னி நெட்வொர்க்கிங் கம்ப்ளீட்டாக படிக்கணுமா? கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க வேணாம் ப்ரோ, பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. ஓகே, ஐ திங்க் I now end the session. Before that, I have to tell a few things. So this is my Instagram ID, cyber_karthi. So உங்களுக்கு தெரியலனா you can check it out. So this is our company site, Capricious Securities. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு ஃபீட்பேக் ஸ்டோரி ஒன்று போடுவோம். இந்த மீட்டில் என்னென்ன ஃபீட்பேக் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, இல்லை என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அதை ஃபீட்பேக்கில் மென்ஷன் பண்ணலாம். வி வில் ரிப்ளை யூ. சப்போஸ் நாங்கள் இங்கே மிஸ் பண்ண டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் உங்கள் ஃபீட்பேக்கோட சேர்த்து அதையும் போட்டுருங்க. வி வில் ரிப்ளை டு யூ. ஓகே, அண்ட் other than that, we are providing 7 courses. Like in Capitec University, we are providing 7+ courses like ethical hacking and penetration testing, web application penetration testing, and mobile application penetration testing, hardware and IoT development. Hardware and IoT எப்படி நம்ம டெவலப் பண்ணுறதுன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் தென் அஃபென்சிவ் ஜாவா அண்ட் IoT penetration testing. அந்த IoT penetration testing கான்செப்ட் வந்து மோஸ்ட்லி யாருமே கவர் பண்ண மாட்டாங்க. பட் நாங்கள் வந்து அதை வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஜாவாவில் எப்படி பண்ணலான்ற மாதிரி ஃபுல் திங்காக நாங்கள் கோராக கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் அஃபென்சிவ் சோஷியல் மீடியா ஹேக்கிங், இது வந்து அஃபென்சிவ் பர்பஸ்க்காக நாங்கள் கிரியேட் பண்ண கோர்ஸ் கிடையாது. நீங்கள் இப்படிலாம் ஹேக் பண்ணலான்றதுக்காக ஒரு சோஷியல் மீடியா ஹேக்கிங் வந்து எந்தெந்த வேஸ்ட் எல்லாம் நடக்குதுன்றது ஒரு நாலேஜ் கெய்னிங் பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன், இந்த சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கோர்ஸ் வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட்ல இருக்கிற ஃபியூ பீப்புள்ஸ், ஒரு டிஎஸ்பி அந்த ரேஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வாங்கி லேர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் கோர்ஸ் தே கேன் ஏபிள் டு டெக்னிக்கலாக வந்து எப்படிலாம் வந்து ஒரு கேஸ் அப்ரோச் பண்ணலான்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தே கேன் ஏபிள் டு கெயின் நாலேஜ் ஃப்ரம் தட் கோர்ஸ். லைக் உங்களுக்கு என்ரோல் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் யூ கேன் கிளிக் த என்ரோல் பட்டன். இட் வில் ரீடைரக்ட் டு திஸ் பேஜ். அந்த ஒரு கோர்ஸோட இன்டெப்தான பேஜுக்கு போகும். ஸோ இதில் வந்து அந்த மென்டார் இன்ஃபர்மேஷன் இருக்கும் மேலே. அண்ட் என்னென்ன ரெக்குயர்மெண்ட் வந்து உங்களுக்கு தேவை, என்னென்ன இருக்கணும், அண்ட் தென் இந்த கோர்ஸ் வந்து யார் யாரெல்லாம் படிக்கலாம், அண்ட் இந்த கோர்ஸ் மூலமாக என்னென்ன கற்றுப்பாங்க, இந்த கோர்ஸோட ப்ரைஸிங் அண்ட் டீட்டெயில்ஸ் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் யூ கேன் அவைல் திஸ் கோர்ஸ் யூஸிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைஸ். அப்படியே 50% ஆஃப். லைக் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் வாங்கி படிச்சாங்க, இல்லை ஒரு ஐடி எம்ப்ளாயில இருக்கிறவங்க வாங்கி படிச்சாங்கன்னா ஒரு 10K பே பண்ணி படிப்பாங்க. பட் அதே ஸ்டூடெண்ட்னா ஜஸ்ட் கோர்ஸ் ப்ரைஸஸ் 5K. அண்ட் கோர்ஸ் கரிக்குலம் இதுதான். லைக் என்னென்ன இருக்குன்றத வந்து நாங்கள் ஃபுல்லாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். யூ கேன் செக் இட் அவுட் ஃப்ரம் அவர் சைட்டோட இன்ஃபர்மேஷன்ஸும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அண்ட் மை ப்ரொஃபைல் இஸ் this is my profile. You can check it out. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும், இந்த செஷன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சாலும் you can clarify it with me. Like this is my LinkedIn ID. If you want to get in touch with me in LinkedIn, you can connect with me. And then this is my mail ID. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் you can ask through mail. மெயில்ல இருந்து நீங்க மெயில் பண்ணணும்னு நினைச்சாலும் that is fine. You can see. So that's it guys. Think we can wind up the session. Before that I want to convey thanks for being patient for more than 1 hour. Thank you guys. Bro, சொல்லுங்க bro.
இப்போ லாஸ்ட் ஒரு 5 minutes தான் வந்தேன் இந்த இதுக்கு அட்டன் பண்ணவே, அது வரைக்கும் வர முடியல. ஓகே. எனக்கு லிங்க்கும் ஓப்பன் ஆகல. இது ரெக்கார்ட் சீசன் ஏதாவது உண்டா இல்லை எப்படி யூடியூப்ல ஏதாவது அப்லோட் பண்ணுவீங்களா? யா, இன் ஃபியூச்சர் ப்ரோ டெஃபினெட்லி வி வில். ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணுவீங்க இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலா வந்து நீங்க சைபர் செக்யூரிட்டி ரோட் மேப், பக் பவுண்டி ரோட் மேப்னு ஒன்று போட்டிருந்தீங்க யூடியூப் சேனல்ல. ஓகே. இல்ல ப்ரோ, நாங்க டெலிகிராம் லிங்க்ல வந்து நான் உங்களுக்கு அது டிராஃப்டாவே உங்களுக்கு சென்ட் பண்றோம். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு கிளியரா சொல்லுங்க. இல்ல என்ன டவுட்னா, நான் வந்து லாஸ்ட் ஒரு 5 minutes தான் வந்து அட்டெண்டே பண்ணினேன். ஓகே ஓகே, அதான் இந்த வீடியோ ஏதாவது ஃபியூச்சர்ல ஏதாவது யூடியூப்ல அப்லோட் பண்ணுவீங்களா இல்லை ரெக்கார்டிங் செஷன் ஏதாவது போடுவீங்களான்னு கேட்க தான் கேட்டிருக்கேன். யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம் ப்ரோ, பட் இட் வில் டேக் அ டைம். நாங்க வந்து ப்ராப்பரா இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க போஸ்ட் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. இல்ல இது டெலிகிராம்ல வந்து இல்ல ரெக்கார்ட் வீடியோ ஏதாவது சம்திங் போடுவீங்களா ரீசன்ட் டைம்ஸ்ல? இல்ல டெலிகிராம்ல நாங்க அந்த மாதிரி வீடியோஸ் எதுவுமே ஷேர் பண்ணல. பட் உங்களுக்கு என்ன queries இருக்கோ அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நாங்க குரூப்ல ஷேர் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, உங்க கோர்ஸ் எல்லாம் தமிழ்ல இருக்குமா இல்ல இங்கிலீஷா ப்ரோ? ப்ரோ, கோர்ஸ் லாங்குவேஜ் இஸ் கம்ப்ளீட்லி இன் தமிழ். உங்களுக்கு இங்கிலீஷ்ல வேணும்னு ஃபீல் பண்ணாலுமே அதுக்கு நாங்க வேற ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கோம். ஸோ யூ கேன் என்ரோல் இட். இங்கிலீஷ்ல வேணும்னாலும் யூ கேன் லேர்ன், தமிழ்ல வேணும்னாலும் யூ கேன் லேர்ன். அண்ட் எல்லாமே ரெக்கார்டட் செஷன் தான். ஒன்ஸ் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நாங்க வந்து வீக்கெண்ட்லயோ இல்லை உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டோ அந்த டைம்ல வந்து ஒரு மீட் ஷெட்யூல் பண்ணி டவுட் வந்து நாங்க கிளாரிஃபை பண்ணிடுவோம். So okay guys, that's it. Thank you guys. Thank you bro.